தமிழக அரசியல்ல மிகவும் பரபரப்பா ஒரு விஷயம் வந்து நேற்றிலிருந்தே பேசப்பட்டு கொண்டிருந்தது நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ரீதியில வந்து உச்சநீதிமன்றத்துல இன்று காலை வந்து கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தமிழக நியூஸ் சேனல்லாம் வந்து பரபரப்பா அந்த நியூஸ் மட்டும் தான் போட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 400 நாட்களுக்கு மேல வந்து ஜெயில்லயே இருக்காரு. அதனால வந்து இந்த தடவையாச்சும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. எதுக்காக இந்த எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6 தடவை வந்து அவரு ஜாமீனுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு. அது விசாரணை கோர்ட்ல வந்து 3 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹைகோர்ட்ல 2 தடவை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துல ஒரு தடவை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 தடவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் 7வது தடவையா ஒரு ஜாமீன் மனு போடுறாங்க. அந்த ஜாமீன் மனுல அவருக்கு இன்னைக்கு நிபந்தனை ஜாமீன் குடுத்திருக்கு உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்கன்னா, ரூ. 25,00,000 பிணையத்துடன் 2 பேர் வந்து அவருக்கு ஜாமீன் செக்யூரிட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறையில வாரத்துக்கு 2 நாட்கள் ஆஜராகி நீங்க சைன் போடணும். அப்படிங்கிற ரீதியில வந்து அவருக்கு ஜாமீன் குடுத்திருக்கு உச்சநீதிமன்றம். இந்த வகையில பார்த்தீங்கன்னா, திமுகவினர் வந்து அமோகமாக இந்த விஷயத்த வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தியாகத்தின் உருவே இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி தியாகத்தின் மறு உருவம் வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற ரீதியில வந்து தமிழக முதல்வர் அவரும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். சரி, ஓகே, அப்படி என்ன தியாகம் செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில வந்து அவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அந்த போக்குவரத்து துறையில அவர் வந்து வேலை வாங்குவதற்காக பல பேர்கிட்ட வந்து லஞ்சம் வாங்குனதா தான் கேஸு. சரி, ஓகே, இந்த கேஸ் யாரு போட்டது பார்த்தீங்கன்னா, அன்றைய எதிர்க்கட்சியா இருந்த திமுக. சரி, ஓகே, இதுல நமக்கு ஒண்ணு புரியல. ஆ இப்ப கேஸ் போட்டதும் திமுக தான். இப்ப கேஸ் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளிய வர்றதும், வருக வருக தியாகத்தின் உருவே வருகன்னு சொல்றது திமுகவா? என்னடா இது ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக ஆட்சியில வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வழக்கு ஒண்ணு வந்து தொடக்கப்படுகிறது. அ அது குடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தான். அந்த வழக்குல வந்து இது மாரி போக்குவரத்து துறையில பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு. லஞ்சம் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிற மாரி இந்த வழக்க பதிவு செய்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக தான். லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுச்சு. ஆட்சி மாறுனோனே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியும் வந்து திமுகவுக்கு தாவிட்டாரு. திமுகவுக்கு தாவுனோனே பார்த்தா, இவருக்கு வந்து வழக்கம் போல மின்சாரத்துறை அப்படிங்கிற துறைய குடுத்து, நல்லா தான் வச்சு பார்த்துட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த கேஸ வந்து நல்லா நோண்டி நுங்கெடுக்கவோ, அப்புறம் வந்து அமலாக்கத்துறையே வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு, மிகப்பெரிய அளவுல வந்து கேஸ் நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜாமீன் வந்து அ நிராகரிக்கப்பட்டது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்து இன்னும் இது இது மாதிரியான வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருந்தது இந்த கேஸ். இந்த வகையில தான் இன்னைக்கு நடந்த கேஸ் உச்சநீதிமன்றம் வழக்குல அவருக்கு முன்ஜாமீன் குடுத்திருக்காங்க. அவர் வெளிய வந்து திமுக வந்து கொண்டாட்டத்த பார்த்தா நமக்கே வந்து மிகப்பெரிய அளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்னடா அப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஏதோ தியாகத்தின் உருவமாவா? அது மட்டும் இல்லாம நெறைய திமுகவினர் வந்து பட்டாசு வெடிச்சு அந்த அளவுக்கு குதூகலமா இருக்காங்க. சரி, ஓகே, அவரு அப்படி என்னதான்டா அவரு பண்ணாருன்னு பார்த்தா, ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? நமக்கு இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா வருது. ஊழல் பண்றவங்க எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாரையும் இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா நமக்கு தெரியல. அதுவும் நீங்க போட்ட கேஸ் தான்யா. நீங்க போட்ட கேஸ்ல இருந்து தானே அவரு ஜாமீன் வாங்கிட்டு வெளிய வராரு. அதுக்கு நீங்களே வந்து இவ்ளோ கொண்டாடுறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு கண்டிப்பா நமக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான செயலா தான் திமுகவோட செயல்படுதுன்னு நம்ம பார்க்கப்படுகிறது. மிக மிக கேவலமான ஒரு செயல் தான் இந்த செந்தில் பாலாஜியோட விஷயம். அது மட்டும் இல்லாம இது வந்து காங்கிரஸ்ல இருந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்களாம். நமக்கு அதான் ஒண்ணும் புரியல. அது அவர் ஏதோ ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு இல்ல நாட்டுக்காக ஏதோ ஒரு தியாகம் பண்ணிட்டு தான் போயிட்டு வந்திருக்காரு போலன்னு நினைச்சா, அற்ப லஞ்ச பணம் வாங்கி அது மூலியமா வழக்கு போட்டது திமுக. அதுல இருந்து இப்ப ஜாமீன் வாங்கி வந்தது. இப்ப அதே ஜாமீனுக்காக கொண்டாடுறதும் திமுக. என்ன மாதிரியான விஷயம் நீங்க பாருங்க. ரொம்ப மட்டமான ஒரு அரசியல்னா இதுதான் நம்ம சொல்றது. ரொம்ப மிக 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 மட்டமான ஒரு அரசியல்னா இதுதான். அதிமுகவுல இருக்கும்போது எதிரியாக பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுல சேர்ந்த உடனே இப்ப வந்து புனிதர் ஆயிட்டாரு. அவங்க போட்ட கேஸுக்கு அவங்களே இப்ப வந்து ஜாமீன் வாங்கிட்டாங்கங்கிற ரீதியில வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து மக்கள் தாங்க புரிஞ்சுக்கணும். அரசு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் ஊழலுக்கு போயிட்டு வரான்னா, இப்ப அடுத்து பார்த்தா
எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்பாரு 2026ல, மறுபடியும் ஜெயிக்க தான் போறாரு. எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் மறுபடியும் ஜெயிக்க தான் போறாரு. இந்த மக்கள் என்ன காசை கொடுத்தா ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற ரீதியில தான் அவங்களும் செயல்பட போறாங்க. பார்ப்போம் இதோட ஜாமீன் வந்து எத்தனை நாளைக்கு போகுதுன்ட்டு. நன்றி, வணக்கம்.